ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வெஜிடபிள் கட்லெட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 7-8 பீன்ஸை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு கேரட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நான் பதப்படுத்தி வச்ச பட்டாணி. எப்படி பதப்படுத்துறது நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நான் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இப்போ காய் நல்லா வேகட்டும். ஸோ இதில் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வேக வச்சிடலாம். இப்போ இது வெந்துருச்சு. இதில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு நான் மசிச்சு எடுத்திருக்கேன், அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி குத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது மிக்ஸ் பண்ணுற கேப்பில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேஷரு இல்லைன்னா கிளாஸோட பேக் சைடு வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு கப்பில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், பிரெட் க்ரம்ஸ், நம்ம மைதா மாவு பண்ண பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்ச அந்த வெஜிடபிள்ஸ். ஸோ இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை மாதிரி உருட்டி, இன்கேஸ் உங்களுக்கு இந்த மசாலா கொஞ்சம் தண்ணியான மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதில் மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிட்டு நாம் மைதா மாவு பேஸ்ட்டில் டிப் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சிடலாம். உங்களுக்கு எந்தெந்த ஷேப் விருப்பமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெட்டை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு நம்ம அதை கடாயில் போட்டு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். அதுதான் பிரெட் க்ரம்ஸு. இன்றைக்கி நாம் எடுத்திருக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8லேருந்து 9 கட்லெட் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். நான் இது எல்லாத்தையும் உங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு காட்டுறேன். பாருங்கள், இப்போ எல்லாமே பண்ணி வச்சாச்சு. இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கட்லெட் டீப் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா ஷாலோ ஃப்ரை பண்ணலாம். டீப் ஃப்ரைனா ஃபுல்லாக ஆயில் விட்டுட்டு நம்ம அதில் வறுத்து எடுக்கணும். ஷாலோ ஃப்ரைனா இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு திருப்பி போட்டு வறுத்து எடுக்கணும். ஸோ இப்போ நான் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன். அதனால் கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கட்லெட் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வைக்க போகிறேன். இப்போ இந்த கட்லெட் எல்லாமே ஒரு பக்கம் ஃப்ரை ஆன பிறகு நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிடுச்சு. நான் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ இது 2 பக்கமும் ஃப்ரை ஆகிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம எடுத்து வெளில வச்சிடலாம். 2 பக்கமும் பொரிஞ்சு நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. நம்ம எடுத்து வெளில வச்சாச்சு. நம்மளோட கட்லெட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸை குவாரண்டைன் பீரியட்ஸில் செஞ்சு கொடுத்து வீட்டில் எல்லாரையும் அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனல் லக்ஷ்மி வந்தாச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.